ஒவ்வொரு மனதுக்குள்ளும் ஒரு தனி உலகம் உண்டு. அதில் சில சமயங்களில் நாம் தொலைந்து விடுகிறோம். வெளிச்சம் தேடி அலைந்து நிழலிலேயே வாழ்கிறோம். சில தருணங்கள் ஒரு சங்கிலியைப் போல ஒரு முடிச்சு அவிழும்போது மற்ற அனைத்தும் வெளிப்படும். ஒரு பழைய பெட்டி, ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். தாயின் வார்த்தைகள், அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல, ஒரு ஆன்மாவின் எதிரொலி. காலத்தை கடந்து வரும் ஒரு பாசம், ஆசை. அது ஒரு நெருப்பு. சில சமயம் அது நம்மை எரிக்கும், சில சமயம் நம் பாதையை வெளிச்சமாக்கும், புதைந்திருக்கும் திறமைகளைத் தூண்டும். சில சமயம் ஒரு தாயின் மௌனம் கூட ஒரு போதனைதான். அவளின் ஒவ்வொரு கடிதமும், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வாழ்வின் பாடமே. அர்ஜுன், நீ யார் என்று உலகம் சொல்லட்டும், ஆனால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று உன் இதயம் சொல்லும். அந்த நெருப்பை அணைய விடாதே. அதுதான் உன் உண்மை அடையாளம். என் அன்பு என்றும் உன்னுடன். மரணத்தின் நிழலில் கூட வாழ்க்கைக்கான விதைகள் புதைந்திருக்கும். ஒரு கடிதம், ஒரு தாயின் அன்பு, ஒரு ஆன்மாவின் மறுபிறப்பு. கடைசி கடிதம், அது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒரு தாயின் மரணமற்ற அன்பின் சாட்சி. உன் மனதின் சுடரை மீண்டும் ஏற்றும் ஒரு வரம். சில மனங்கள் ஒரு பாலைவனத்தைப் போல விரிந்து கிடக்கும் வெறுமை, அலைந்து திரியும் மணல். அங்கு ஒரு காலத்தில் ஓடிய நதிகள் எங்கு மறைந்தன என்றே தெரியாது. வாழ்க்கை வெறும் சுழற்சியாக மாறி ஆன்மாவின் சாராம்சத்தை மெல்ல மெல்ல அரித்துவிடும். அர்ஜுனின் உலகமும் அப்படித்தான். அவனது கண்களில் கடந்த காலத்தின் கனவுகள் வெறும் வெற்று பிம்பங்களாக உறைந்து போயிருந்தன. எதிர்காலம் ஒரு மங்கலான, வரையறுக்கப்படாத நிழலாகத் தோன்றியது. அவன் ஒரு அலைந்து திரியும் ஆத்மா அல்ல, அவன் ஒரு நிறுத்தப்பட்ட கடிகாரம். ஒவ்வொரு துடிப்பும் ஒரு பொய், ஒவ்வொரு வினாடியும் ஒரு பாரம். இது ஒரு தொடக்கமற்ற முடிவு, ஒரு வாழும் மரணம். இந்த வெறுமைக்குள்தான் ஒரு பழைய கடிதம், ஒரு தாயின் மௌனக்குரல், ஒரு புதிய அலைக்கு விதையிட்டது. ஆனால் அதற்கு முன் இந்தச் சூனியத்தை நாம் முழுமையாக உணர வேண்டும். இந்த இருண்ட ஆழம் ஒரு மாற்றத்திற்கான கட்டாயமான கருப்பொருள். அவன் பார்க்கும் எண்களும் வரிசைகளும் வரைபடங்களும் அவனது ஆன்மாவை உறிஞ்சி எடுத்தன. அவை ஒரு அர்த்தமற்ற சத்தம், ஒரு நிழல் யுத்தம். அவனது விரல்கள் இயந்திரத்தனமாக விசைப்பலகையில் நகர்ந்தன. அவை ஒரு காலத்தில் உயிர்தந்த கோடுகளையும் வண்ணங்களையும் இழந்திருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாகத் தொடங்கியது, ஒரே மாதிரியாக முடிந்தது. சூரியன் உதிப்பதும் அஸ்தமிப்பதும் அவனுக்கு ஒரு பொருளற்ற சுழற்சி. காலத்தின் ஓட்டம் அவனது உணர்வுகளைத் தொடுவதில்லை. அவன் ஒரு காலமற்ற இடைவெளியில் சிக்கிக் கொண்டவன். ஒவ்வொரு சூன்யத்திலும் ஒரு விதை உறங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பிரபஞ்சத்தின் துவக்கம், ஒரு வாழ்வின் மீள்பிறப்பு. அர்ஜுனின் உள்ளத்திலும் அப்படித்தான். அவனது நிதானமான, உயிரற்ற வழக்கத்தில் ஒரு அற்பமான பொருள், ஒரு மரப்பெட்டி, ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தியது. அது வெறுமனே ஒரு பொருள் அல்ல, அது கடந்த காலத்தின் ஒரு நிழல், எதிர்காலத்தின் ஒரு வாக்குறுதி. அது ஒரு தாயின் மௌனமான அழைப்பு, ஒரு மகனின் தொலைந்த ஆசையை தட்டி எழுப்பும் ஒரு அலை. இந்த அழைப்பு ஆரம்பத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ரகசியம் போலிருந்தது. அதைத் திறப்பது ஒரு ஆழமான கிணற்றினுள் எட்டிப் பார்ப்பது போல இருண்டு பயமுறுத்துவதாகத் தோன்றலாம். ஆனால் அந்த இருளில்தான் ஒரு உண்மையான தேடலுக்கான, ஒரு ஆழமான பசிக்கான முதல் சுடர் ஒளிரத் தொடங்கியது. இது ஒரு திடீர் வெடிப்பு அல்ல, ஒரு நீண்ட, மெதுவான விழிப்புணர்வு. ஒரு கனவின், ஒரு ஆசையின், ஒரு அன்பின் மறுபிறப்பு. அந்த மரப்பெட்டி, அது ஒரு நினைவுகளின் கல்லறை. ஒரு காலத்தில் புதையல் போல போற்றப்பட்ட ஒன்று, இப்போது ஒரு மறக்கப்பட்ட சாட்சி. அர்ஜுனின் விரல்கள் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளனைப் போல மெதுவாக அந்த தூசியை அகற்றின. ஒவ்வொரு துகளும் ஒரு கடந்த காலத்தின் கதை, ஒவ்வொரு தொடுதலும் ஒரு தூண்டப்படாத உணர்வின் அலை. தாயின் மனம், அது வெறும் வாசனை அல்ல, அது ஒரு பாதுகாப்பான நினைவகம், ஒரு அன்பின் போர்வை.
அந்த மனம் அர்ஜுனின் ஆன்மாவின் ஆழத்தில் புதைந்திருந்த ஒரு கதவை திறந்தது. ஒரு கணம் அவன் மீண்டும் சிறுவனாக மாறினான், தன் தாயின் அரவணைப்பில். அந்த தருணம் ஒரு தடை செய்யப்பட்ட உணர்வைப் போல அவனுள் நுழைந்தது. வலி கலந்த ஏக்கம். அது ஒரு ஆசை, மீண்டும் உணர வேண்டும் என்ற ஆசை. பெட்டியின் மூடி திறக்கப்படாமல் இருந்தது. ஒரு பூட்டு இல்லை, ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத திரை அதை மூடியிருந்தது. பயத்தின் திரை, வலியின் திரை. ஆனால் அதைத் திறக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு மெல்லிய ஆனால் விடாப்பிடியான சுடர் போல அவனது உள்ளுக்குள் எரியத் தொடங்கியது. இது ஒரு தேடல், ஒரு பதில் தேடல், ஒரு தாயின் மௌனக்குரல் அவனது மனதின் பாலைவனத்தில் ஒரு நீரூற்றைத் தேடியது. இந்த தடை செய்யப்பட்ட ஆசை வெறும் கடந்த காலத்தின் ஏக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சுயதேடல். அவன் யார்? அவன் என்னவாக இருந்தான்? இந்த கேள்விகள் ஒரு தாயின் நினைவுகளால் தூண்டப்பட்டு அவனது ஆழத்தில் புதைந்திருந்த உண்மையான நான் வெளிக்கொணரத் துடித்தன. இந்த ஆழமான பசி ஒரு காதலின் பசி அல்ல, ஒரு அங்கீகாரத்தின் பசி, ஒரு தொலைந்த அடையாளத்தின் பசி. தாயின் கையெழுத்து, அது ஒரு அலைவரிசை. அவளின் ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு கோடும் அவளின் ஆன்மாவின் ஒரு பகுதி. அந்த எழுத்துக்கள் அர்ஜுனின் இதயத்தில் ஒரு மெல்லிய அதிர்வை உருவாக்கின. அந்த அதிர்வு ஒரு உறங்கிய எரிமலையை தட்டி எழுப்புவது போல. இந்த கடிதம் வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மரண வாக்குமூலம் அல்ல, அது ஒரு ஆத்மாவின் அழியாத அன்பு, ஒரு கடைசி ஆசை. அந்த கடிதம் ஒரு சவால், ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாலம், ஒரு தாயின் மரணமற்ற அன்பு, ஒரு மகனின் இதயத்தை நோக்கி நீட்டப்பட்ட ஒரு கரம். அதைத் திறப்பது ஒரு புதிய பாதையில் அடியெடுத்து வைப்பது போல, ஒரு தடை செய்யப்பட்ட கதவை திறப்பது போல. ஆனால் அந்த தடை ஒரு ஆழமான தேவையாக மாறியது. அறிய வேண்டும் என்ற ஆசை, உணர வேண்டும் என்ற ஆசை, மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசை. ஒரு கடிதம், ஒரு வாழ்க்கை, ஒரு தாயின் அன்பு, ஒரு மகனின் மறுபிறப்பு. அந்த தடை செய்யப்பட்ட சுடர் இப்பொழுது ஒரு அணையாத நெருப்பாக மாறத் தொடங்கிவிட்டது. அது ஒரு தேடல், ஒரு பயணம், ஒரு ஆத்மாவின் மீட்சி. இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை ஒரு வாழ்வின் சாரம், ஒரு ஆசையின் ஆரம்பம். அர்ஜுன் இனி ஒருபோதும் பழைய அர்ஜுனாக இருக்க மாட்டான். அந்த தாய் தனது கடைசி ஆசையின் மூலம் தனது மகனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறாள். சில ரகசியங்கள் ஒரு வசீகரமான நோயைப் போல, அவை நம்மை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கும். முதலில் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு, பிறகு ஒரு ஆழமான குரல், இறுதியில் ஒரு கட்டுக்கடங்காத வெறி. அர்ஜுனின் உள்ளத்திலும் அந்த கடிதம் ஒரு விதை போல விழுந்தது. அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு மந்திரம். அவனது மனதின் சக்கரங்களை மீண்டும் சுழற்றத் தொடங்கிய ஒரு சக்தி. அவன் இனி வெறும் கண்காணிப்பாளர் அல்ல, அவன் ஒரு வேட்டைக்காரன். அவனது தாய் விட்டுச் சென்ற புதிர்களை தேடி அலைந்தான். இந்த ஆசை ஒரு தடை செய்யப்பட்ட கவர்ச்சி போல அவனது ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவியது. அது ஒரு இருண்ட பிடி, ஆனால் ஒரு விமோசனத்திற்கான முதல் படி. இந்த வெறி அவனது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து அவனை வெளிக்கொணர்ந்தது. அவன் ஒரு கடிதத்தின் பிடியில் சிக்கினான், ஒரு தாயின் மௌனமான கட்டளையால் கட்டுண்டான். இது ஒரு ஆபத்தான விளையாட்டு, ஆனால் அவன் விளையாடத் தயாராக இருந்தான். இது ஒரு இறுதிச் சடங்கு கடிதம் அல்ல, இது ஒரு வாழ்த்துச் செய்தி அல்ல, இது ஒரு புதிர், ஒரு தாயின் மரணமற்ற அன்பால் பின்னப்பட்ட ஒரு புதிர் கதை. உன் கைகளில் வாழ்ந்த உலகம், என் உலகமே, அங்குதான் ஒளிரும். மறைந்திருக்கும் நிழல்கள் வெளிச்சத்திற்கு வரும் முன் இருளை நீ ஆராய். ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு ஆழமான கேள்வியைக் கேட்டது, ஒரு பழைய காயத்தைத் தொட்டது. அவனது மனம் பல வருடங்களாக எண்களையும் தர்க்கங்களையும் மட்டுமே கையாண்டு பழகியிருந்தது. இப்பொழுது அது ஒரு உணர்வு பூர்வமான புயலை எதிர்கொண்டது. ஒவ்வொரு குறிப்பையும் ஒரு தரவு புள்ளியைப் போலே அணுக முயன்றான். ஆனால் இந்த தரவுகள் அவனது இதயத்திலிருந்து வந்தவை. தர்க்கம் தோற்றது, உணர்வுகள் வென்றன. தாயின் வார்த்தைகள்
ஒரு மந்திரத்தைப் போல காலத்தின் திரையை விலக்கின. அவன் மறந்திருந்த உலகங்கள் அவனது மனதின் ஆழத்திலிருந்து வெளிவந்தன. ஒவ்வொரு நினைவும் ஒரு கூர்மையான கத்தி அவனது இதயத்தை துளைத்தது. அது வலி, ஆனால் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தது. இந்த வலி அவனது பல வருடகால உணர்வற்ற நிலையை உடைத்து நொறுக்கியது. அவன் மீண்டும் ஒரு மனிதனாக உணர்ந்தான். முழுமையான, சிக்கலான, உயிர் துடிப்புள்ள ஒரு மனிதனாக. இந்த ஆசையின் பிடி அவனை நிம்மதி இழக்கச் செய்தது. ஆனால் அவனது ஆன்மாவை மீண்டும் உயிர்ப்பித்தது. அவனது உலகம் அந்த 4 சுவர்களுக்குள் சுருங்கியது. ஒவ்வொரு பொருளும் ஒரு சாட்சி. ஒவ்வொரு மூலையும் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பது போல தோன்றியது. அவன் ஒரு துபறியும் நிபுணனைப் போல தனது கடந்த காலத்தின் தடயங்களை தேடினான். இந்த தேடல் ஒரு ஆத்மாவின் விடுதலைக்கான போராட்டம். உறக்கமும் பசியும் அவனது உடலை தாக்கின. ஆனால் அவனது மனம் ஒரு வேட்டை நாயைப் போல ஓய்வின்றி அலைந்தது. வெளி உலகத்தின் சத்தம் அவனது செவிகளை எட்டவில்லை. அவன் தனது தாயின் வார்த்தைகளுக்கு மட்டுமே அடிமையாகிப் போனான். இது ஒரு தனிமை, ஆனால் ஒரு அர்த்தமுள்ள தனிமை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு ஏமாற்றம், ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு சிறிய வெற்றி. அவன் சிரித்தான், அழுதான், கோபப்பட்டான். இந்த உணர்வுகளின் அலைகள் அவனது பல வருட கால உணர்வற்ற நிலையை உடைத்து நொறுக்கின. அவன் மீண்டும் ஒரு மனிதனாக உணர்ந்தான். முழுமையான, சிக்கலான, உயிர் துடிப்புள்ள ஒரு மனிதனாக. தாயின் குரல் அவனது மனதில் எதிரொலித்தது. அது ஒரு நினைவூட்டல், ஒரு வழிகாட்டி. அவள் உடலால் இல்லாவிட்டாலும் அவளின் ஆத்மா அவனுடன் இருந்தது. ஒவ்வொரு வரியும் ஒரு போதனை, ஒவ்வொரு சொல்லும் ஒரு அணைப்பு. இந்த ஒற்றை கடிதம் அவனது வாழ்க்கையின் மையமாக மாறியது. அவன் தொலைந்து போனான், ஆனால் முதல் முறையாக ஒரு அர்த்தமுள்ள வழியில் தொலைந்து போனான். இந்த வெறி ஒரு இருண்ட பாதை அல்லே, அது ஒரு தெளிவான பாதை. அவனது உண்மையான நான் நோக்கிச் செல்லும் பாதை. அந்த கடிதம் அவனது இரத்த ஓட்டத்தில் கலந்தது. ஒவ்வொரு துடிப்பிலும் தாயின் குரல், அவனது ஆசையின் சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்த ஆசையின் பிடி ஒரு புயலைப் போல அவனது மனதை தாக்கியது. ஆனால் அந்த புயலின் மையத்தில் ஒரு அமைதி இருந்தது, ஒரு புதிய வாழ்வின் வாக்குறுதி. அவன் ஒரு கடிதத்தின் கைதியாக மாறினான். ஆனால் அந்தச் சிறை அவனது விடுதலைக்கான வழியை காட்டியது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு மரணம் தேவை. பழையதை அழித்து புதியதை உருவாக்க. அர்ஜுனின் உள்ளத்திலும் அந்த பழைய சுயத்தின் கோட்டைகள் இடிந்து விழத் தொடங்கின. அந்த கடிதம் ஒரு ஆயுதம் போல அவனது பல வருடகால பாதுகாப்பை தகர்த்தது. அது ஒரு வலி நிறைந்த செயல், ஒரு உணர்வு பூர்வமான சிதைவு. அவன் யார் என்று அவன் நினைத்திருந்தானோ அது ஒரு மாயை என்று உணர்ந்தான். அவன் ஒரு மென்மையான கண்ணாடிச் சிலை போல நொறுங்கினான். ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உண்மையை காட்டியது. இது ஒரு இருண்ட பள்ளத்தாக்கு, ஆனால் அதன் முடிவில் ஒரு புதிய ஒளி இருந்தது. இந்த பிளவு அவனது ஆன்மாவை உலுக்கியது, ஆனால் ஒரு மறுபிறப்பிற்கு வழிவகுத்தது. இந்த உணர்வு பூர்வமான வெடிப்பு அவனது மனதின் ஆழத்தில் புதைந்திருந்த உண்மையான நான் வெளிக்கொணர்ந்தது. இது ஒரு அராஜகம், ஆனால் ஒரு அவசியமான அராஜகம். அந்த கடிதத்தின் ஒரு வரி ஒரு கூர்மையான கத்தி போல அவனது மனதின் மையத்தை துளைத்தது. உன் ஆசைகளை நீ புதைத்தாய், அர்ஜுன். என் மரணம் கூட அவற்றை உயிர்ப்பிக்கவில்லை என்றால் நீ ஒருபோதும் வாழ மாட்டாய். இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை ஒரு தாயின் கடைசி எச்சரிக்கை, ஒரு ஆழமான ஏமாற்றம். அர்ஜுன் தனது அற்பமான வாழ்க்கையை, தனது தாயின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றாத ஒரு மகனாக பார்த்தான். இந்த உணர்வு ஒரு இடியைப் போல அவனை தாக்கியது. ஒரு பெரிய சுவரில் ஒரு விரிசல் மெல்ல மெல்ல ஒரு பெரிய பிளவாக மாறியது. அந்த கூக்குரல், அது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு ஆத்மாவின் விடுதலைக்கான முதல் படி. பல வருடங்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபம், ஏக்கம், வலி அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடித்துச் சிதறின. அவன் தனது பழைய சுயத்தை, தனது
பலவீனமான பயந்த சுயத்தை வெறுத்தான். அந்த வெறுப்பு ஒரு சுத்தியல் போல அவனது மனதின் சுவர்களை உடைத்தது. அவன் ஒரு கண்ணாடி பாத்திரம் போல நொறுங்கினான். ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்தியது. அவன் யார் இல்லை, அவன் என்னவாக இருக்க வேண்டும். இந்த பிளவு ஒரு பயங்கரமான உண்மை. அவன் ஒரு பொய் வாழ்க்கை வாழ்ந்தான். தனது தாயின் கனவுகளை, தனது சொந்த ஆசைகளை, தனது திறமைகளை அனைத்தையும் புதைத்தான். இந்த உணர்வு ஒரு பலமான நச்சு போல அவனது ஒவ்வொரு அணுவிலும் பரவியது. அவன் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தான். அந்த கூண்டு அவனது சொந்த பயம், அவனது சொந்த சந்தேகங்கள். அவன் அதை உடைக்க வேண்டும். அவன் அதை உடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இந்த ஆசை ஒரு தீ போல அவனது உள்ளுக்குள் பற்றி எரிந்தது. அந்த சிரிப்பு ஒரு பைத்தியக்காரனின் சிரிப்பு அல்ல, அது ஒரு விடுதலையின் சிரிப்பு. ஒரு ஆன்மாவின் மறுபிறப்புக்கான வலி நிறைந்த பிரசவம். அவன் தனது பழைய சுயத்தை அழித்தான். அந்த அழிவின் மூலமாக ஒரு புதிய அர்ஜுன் பிறக்கத் தொடங்கினான். இந்த பிளவு ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். ஒரு உண்மையான வாழ்வின், ஒரு உண்மையான தேடலின் தொடக்கம். இந்த வெடிப்பு அவனது மனதின் சுவர்களை உடைத்தது. வெளிச்சத்திற்கு ஒரு வழியை உருவாக்கியது. இந்த அழிவு ஒரு படைப்பு, ஒரு தாயின் அன்பு, ஒரு மகனின் மறுபிறப்பு. அவன் உடைந்தான், ஆனால் அவன் முழுமையடைந்தான். உடைந்த சுயத்தின் பிளவு, அது ஒரு மரணம், ஆனால் ஒரு புதிய பிறப்பு. பழைய அர்ஜுன் மறைந்தான். புதிய அர்ஜுன் தனது தாயின் கடைசி ஆசையின் மூலம் தனது சொந்த ஆசைகளை, தனது உண்மையான அடையாளத்தை மீண்டும் கண்டறிய தயாராக இருந்தான். இந்த கடிதம் ஒரு ஆயுதம் போல அவனது பல வருட கால பாதுகாப்பை தகர்த்தது. அது ஒரு வலி நிறைந்த செயல், ஒரு உணர்வு பூர்வமான சிதைவு. அவன் யார் என்று அவன் நினைத்திருந்தானோ அது ஒரு மாயை என்று உணர்ந்தான். அவன் ஒரு மென்மையான கண்ணாடிச் சிலை போல நொறுங்கினான். ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உண்மையை காட்டியது. சில மனங்கள் ஒரு அக்னி பரீட்சையில்தான் முழுமையடையும். பழைய இரும்பை உருக்கி புதிய ஆயுதத்தை உருவாக்குவது போல ஆன்மாவின் சாராம்சத்தை, அதன் உண்மையான வடிவத்தை கண்டறியும் நேரம் இது. அர்ஜுனின் உள்ளத்திலும் ஒரு உலை மூண்டது. அவன் தனது பழைய சுயத்தை அழித்திருந்தான். இப்பொழுது அந்த உடைந்த துண்டுகளை மீண்டும் இணைக்க வேண்டும், ஆனால் ஒரு புதிய வடிவத்தில். அந்த கடிதம் ஒரு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு நீதிபதியாகவும் நின்றது. அது அவனது ஒவ்வொரு பயத்தையும், ஒவ்வொரு சந்தேகத்தையும் வெளிக்கொணர்ந்தது. இது ஒரு உள்நாட்டுப் போர். அவனது ஒவ்வொரு அணுவிலும் பழைய பயம் ஒரு பக்கம் இழுக்க, புதிய ஆசை மறுபக்கம் தள்ளியது. இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். இந்த அக்னி பரீட்சையின் வெப்பம் அவனது ஆன்மாவை சுத்திகரித்தது. ஒரு புதிய அர்ஜுனை உருவாக்கத் தயாராக இருந்தது. இந்த மோதலின் உச்சம் அவனது வாழ்க்கையின் திசையை நிரந்தரமாக மாற்றப்போகும் ஒரு தருணம். தாயின் கடைசி வார்த்தைகள், அவை ஒரு தீர்க்க தரிசனம் போல அவனது மனதின் அடித்தளத்தை உலுக்கின. அர்ஜுன், நீ வரைய வேண்டும். நீ உன் ஆன்மாவை வண்ணங்களில் உயிர்ப்பிக்க வேண்டும். நீ முடிக்காமல் விட்ட அந்த ஓவியம், அது வெறும் ஓவியம் அல்ல, அது என் கனவு, அது உன் அடையாளம். அதை நீ இந்த உலகிற்கு காட்ட வேண்டும். அஞ்சாதே. நீ அஞ்சினால் நான் என் கனவில் கூட நிம்மதியாக உறங்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் ஒரு சங்கிலியைப் போல அவனது கழுத்தை இறுக்கின, ஆனால் ஒரு விடுதலைக்கான அழைப்பாகவும் ஒலித்தன. இது ஒரு கட்டளை, ஒரு காதல் கடிதம், ஒரு இறுதி எச்சரிக்கை. அவன் வரைய வேண்டும். அவன் தனது மிகப்பெரிய பயத்தை எதிர்கொள்ள வேண்டும். அவன் தனது தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஓவியம், அது வெறும் கேன்வாஸ் அல்ல. அது அவனது தோல்விகளின், அவனது பயங்களின், அவனது சுய சந்தேகங்களின் ஒரு நினைவுச் சின்னம். அதை மீண்டும் தொடுவது ஒரு வெடித்த குண்டைத் தொடுவது போல. அது அவனது மிகப்பெரிய பயம். நான் போதுமானவன் அல்ல. நான் ஒருபோதும் என் தாயின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. இந்த பயங்கள் ஒரு சுனாமி போல அவனது மனதைத் தாக்கின. அவன் அதை தவிர்க்க விரும்பினான்.
அவன் மீண்டும் அந்த வெறுமைக்கே திரும்ப விரும்பினான். அறியாமை ஒரு நிம்மதியான சிறை. ஆனால் தாயின் குரல் அவனது ஆன்மாவை உலுக்கியது. பயம் அது ஒரு வலிமையான எதிரி. அது நம்மை முடக்கும், நம் கனவுகளை கொல்லும். ஆனால் அன்பு அது அதைவிட வலிமையானது. ஒரு தாயின் அன்பு ஒரு மகனின் ஆன்மாவை சுத்திகரிக்கும் ஒரு அக்னி. அந்த தருணத்தில் அர்ஜுனின் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறந்தது. அது வெறும் ஆசை அல்ல, அது ஒரு தேவை, ஒரு ஆன்மாவின் அழியாத தேவை. அவன் தனது தாய்க்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வேண்டும். தனது உண்மையான சுயத்திற்கு ஒரு புதிய வாழ்வை தர வேண்டும். இது ஒரு தற்கொலை அல்ல, இது ஒரு மறுபிறப்பு. அந்த கேன்வாஸ் ஒரு போர் முகம் போல அவனது முன் நின்றது. ஒவ்வொரு வண்ணமும் ஒரு ஆயுதம், ஒவ்வொரு கோடும் ஒரு போராட்டம். அவன் வரைய வேண்டும். அவன் தனது பயங்களை, தனது சந்தேகங்களை, தனது கடந்த காலத்தின் நிழல்களையெல்லாம் அந்த கேன்வாஸில் தீட்ட வேண்டும். இது ஒரு சவால், ஒரு ஆன்மாவின் முழு சக்தியையும் கேட்கும் ஒரு சவால். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் தனது தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றத் தயாராக இருந்தான். தனது உண்மையான சுயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கத் தயாராக இருந்தான். அக்னி பரீட்சையின் வெப்பம் உச்சத்தை அடைந்தது. அவன் தனது பழைய சுயத்தை எரித்து புதிய அர்ஜுனாக மாறத் தயாராக இருந்தான். இது ஒரு எளிதான பாதை அல்ல, இது ஒரு வலி நிறைந்த பாதை. ஆனால் இந்த வலியின் முடிவில் ஒரு புதிய வாழ்வு இருந்தது. அவன் தனது தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதன் மூலம் தனக்கே ஒரு புதிய வாழ்க்கையைத் தரப்போகிறான். அந்த கடிதம் ஒரு மௌனமான சாட்சி, ஒரு தாயின் மரணமற்ற அன்பின், ஒரு மகனின் மறுபிறப்பின் சாட்சி. இந்த தருணம் ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். ஒரு உண்மையான கலைஞனின், ஒரு உண்மையான மகனின், ஒரு உண்மையான மனிதனின் தொடக்கம். அக்னி பரீட்சை முடிந்தது. ஒரு பழைய உலகம் எரிந்து சாம்பலானது. அந்த சாம்பலிலிருந்து ஒரு புதிய அர்ஜுன், ஒரு புதிய மனம், ஒரு புதிய உலகம் பிறப்பெடுத்தது. இது ஒரு திடீர் மாற்றமல்ல, ஒரு நீண்ட மெதுவான பரிணாம வளர்ச்சி. ஒவ்வொரு வண்ணமும், ஒவ்வொரு கோடும் அவனது மனதின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. பயம், சந்தேகங்கள், குற்ற உணர்ச்சி இவை அனைத்தும் மெல்ல மெல்ல கரைந்து ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய அன்பு உருவாகின. அவன் தனது தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றவில்லை. அவன் தனது தாயின் ஆசையின் மூலம் தனது உண்மையான சுயத்தை நிறைவேற்றினான். அந்த கடிதம் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு ஆத்மாவின் விடுதலைக்கான பாதையை வகுத்தது. இந்த மனமாற்றம் ஒரு மலரின் இதழ்கள் விரிவது போல மென்மையாகவும் அழகாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருந்தது. அவன் தனது உடலிலும் மனதிலும் ஒரு புதிய ஒளி ஊடுருவியதை உணர்ந்தான். இந்த பரிணாமம் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம், ஒரு புதிய அத்தியாயத்தின் பிறப்பு. ஒவ்வொரு வண்ணமும் ஒரு உணர்வின் வெளிப்பாடு, ஒவ்வொரு கோடும் ஒரு நினைவின் பிரதிபலிப்பு. அவன் தனது ஓவியத்தின் மூலம் தனது கடந்த காலத்தின் நிழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். தனது தாயின் அன்பு, தனது சொந்த ஆசைகள், தனது தொலைந்த கனவுகள் அனைத்தும் கேன்வாஸில் உயிர் பெறத் தொடங்கின. அவன் தனது பயங்களை வண்ணங்களில் கரைத்தான், தனது சந்தேகங்களை வரிகளில் மறைத்தான். இந்தச் செயல் ஒரு சிகிச்சை போல அவனது மனதின் காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றின. அவன் தனது ஓவியத்தின் மூலம் தன்னை மீண்டும் கண்டறிந்தான். இந்த ஓவியம் ஒரு வெறும் படம் அல்ல, அது ஒரு ஆத்மாவின் கண்ணாடி. அவன் தனது தாயின் வார்த்தைகளை மீண்டும் நினைவு கூர்ந்தான். உன் கைகளில் வாழ்ந்த அந்த உலகத்தை ஏன் கைவிட்டாய் அர்ஜுன்? என் உலகமே அங்குதான் ஒளிரும். இப்பொழுது அவனுக்கு அந்த வார்த்தைகளின் ஆழமான பொருள் புரிந்தது. அவன் தனது உலகத்தை கைவிடவில்லை. அவன் தனது தாயின் உலகத்தை, தனது சொந்த உலகத்தை ஒரு புதிய வழியில் உருவாக்கிக் கொண்டிருந்தான். அந்த ஓவியம் ஒரு தாயின் கனவு மட்டுமல்ல, அது ஒரு மகனின் மீண்டெடுத்த வாழ்க்கை. அந்த நீல நிறப் பெட்டி அவனது முதல் கனவுகள். அவை இப்போது கேன்வாஸில் பறக்கத் தொடங்கின. இந்த உணர்வு ஒரு புதிய பரிமாணத்தை திறந்தது.
ஒரு புதிய அன்பின், ஒரு புதிய நோக்கத்தின் பரிமாணம். அந்தக் கடிதம் அது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அவன் அதை மீண்டும் படித்தான். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. தாயின் அன்பு ஒரு துக்கத்தின் நிழலாக இருக்கவில்லை, அது ஒரு உத்வேகத்தின் ஆதாரமாக இருந்தது. அவளது மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். அவன் தனது தாயின் ஆசையை ஒரு சுமையாக உணரவில்லை, ஒரு வரமாக உணர்ந்தான். இந்த மனமாற்றம் அவனது ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவியது. அவன் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும், அவன் பார்க்கும் ஒவ்வொரு ஒளியிலும் ஒரு புதிய அர்த்தம் இருந்தது. அவன் இனி ஒரு பயந்த, தொலைந்த ஆத்மா அல்ல. அவன் ஒரு கலைஞன், ஒரு மகன், ஒரு உயிர் துடிப்புள்ள மனிதன். அவன் தனது பழைய வேலைக்கு திரும்பவில்லை. அவனது கணிப்பொறி ஒரு இருண்ட, மூடிய புத்தகத்தைப் போல மேஷையின் ஒரு மூலையில் அமைதியாக கிடந்தது. அது அவனது கடந்த காலத்தின் ஒரு பகுதி. ஆனால் அவனது எதிர்காலம் வண்ணங்களாலும், கோடுகளாலும், கனவுகளாலும் நிரம்பியிருந்தது. அவன் தனது அறையைச் சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு குப்பையையும் அகற்றும் போதும் ஒரு பழைய சுமையையும் அகற்றினான். ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய கேன்வாஸ் போல அவனது முன் விரிந்தது. அவன் இனி பயப்படவில்லை. அவன் இனி தனியாக இல்லை. அவன் தனது தாயின் அன்பின் மூலம் தனது சொந்த ஆத்மாவை மீண்டும் கண்டறிந்தான். இந்த பரிணாமம் ஒரு நிரந்தரமான மாற்றம், ஒரு உண்மையான வாழ்வின் ஆரம்பம். கடைசி கடிதம் அது ஒரு தாயின் மரணமற்ற அன்பின் சாட்சி, ஒரு மகனின் மறுபிறப்பின் கதை. அர்ஜுன் தனது தாயின் மூலம் தன்னை மீண்டும் கண்டறிந்தான். அவன் இனி தனது ஆசைகளை புதைக்க மாட்டான். அவன் இனி தனது கனவுகளை கைவிட மாட்டான். அவன் ஒரு கலைஞன், ஒரு மகன், ஒரு மனிதன். அவன் தனது வாழ்க்கையை முழுமையாக வாழத் தயாராக இருந்தான். ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு வண்ணத்தையும், ஒவ்வொரு கோட்டையும் ரசித்து. இந்த மனதின் பரிணாமம் ஒரு புதிய வாழ்வின் வாக்குறுதி, ஒரு புதிய தொடக்கத்தின் சத்தம். ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் விதை. அர்ஜுனின் உள்ளத்தில் புயல் ஓய்ந்து அமைதி நிலைத்தது. பழைய சங்கிலிகள் அறுந்தன. புதிய அடிவானம் அவனது முன் விரிந்தது. அவன் தனது தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றினான். ஆனால் அதைவிட முக்கியமாக அவன் தனது சொந்த வாழ்க்கையை, தனது சொந்த ஆசைகளை மீண்டும் உயிர்ப்பித்தான். அந்தக் கடிதம் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு ஆத்மாவின் விடுதலைக்கான பாதையை வகுத்தது. இப்பொழுது அந்த பாதை அவனது சொந்த காலடியில், அவனது சொந்த தேர்வால் உருவானது. அவன் இனி ஒரு நிழலில் வாழும் ஆத்மா அல்ல, அவன் ஒரு பிரகாசமான ஒளி, தனது சொந்த உலகத்தை உருவாக்கும் ஒரு படைப்பாளி. இந்த இறுதித் தீர்மானம் அவனது மனதின் முழுமையான பரிணாம வளர்ச்சியின் சாட்சி. அது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம், ஒரு முழுமையான வாழ்வின் வாக்குறுதி. அவன் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய கேன்வாஸ் போல பார்த்தான். ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய வண்ணத்தின் வாக்குறுதி. அவன் தனது பழைய வேலையை விட்டுவிட்டான். அந்த எண்களும் வரைபடங்களும், அவனது ஆன்மாவை உறிஞ்சிய அந்த உலகம், அது ஒரு கனவாக மறைந்தது. அவன் இப்பொழுது தனது சொந்தத் தலைவன், தனது சொந்த கனவுகளின் சிருஷ்டிகர்த்தா. இந்த மாற்றம் ஒரு பொருளாதார போராட்டத்தை கொண்டு வரலாம், ஆனால் அவனது மனதின் அமைதி எந்த செல்வத்தை விடவும் விலைமதிப்பற்றது. அவன் தனது தாயின் கடைசி ஆசையின் மூலம் தனது வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை கண்டறிந்தான். பயம் மறைந்தது, சந்தேகம் கரைந்தது, குற்ற உணர்ச்சி நீங்கியது. அவன் தனது தாயின் குரலை இனி ஒரு கட்டளையாக கேட்கவில்லை, ஒரு ஆசீர்வாதமாக கேட்டான். அவளது அன்பு ஒரு சுமையாக இருக்கவில்லை, ஒரு இறக்கையாக இருந்தது. அவனை உயரப் பறக்கத் தூண்டியது. அவன் தனது கடந்த காலத்தை மன்னித்தான், தனது தாயின் எதிர்பார்ப்புகளை மன்னித்தான், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னைத்தானே மன்னித்தான். இந்த மன்னிப்பு ஒரு ஆத்மாவின் விடுதலை, ஒரு புதிய அடிவானத்தின் ஆரம்பம். அவன் இனி தனியாக இல்லை. அவனது படைப்புகள், அவனது கனவுகள், அவனது அன்பு, இவை அனைத்தும் அவனது புதிய குடும்பம்.
அவன் தனது கலையின் மூலம் உலகத்துடன் இணைந்தான். தனது தாயின் அன்பின் மூலம் தனது சொந்த ஆத்மாவுடன் இணைந்தான். ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கதை, ஒவ்வொரு கோடும் ஒரு உணர்வு. அவன் ஒரு கதை சொல்லியாக மாறினான். தனது தூரிகையின் மூலம் உலகத்திற்கு தனது அன்பையும் தனது நம்பிக்கையையும் தனது மீண்டெடுத்த வாழ்வையும் சொன்னான். இது ஒரு புதிய அடிவானம், ஒரு முடிவற்ற சாத்தியக்கூறுகளின் உலகத்தின் ஆரம்பம். கடைசி கடிதம், அது ஒரு தாயின் மரணமற்ற அன்பு, அது ஒரு மகனின் மறுபிறப்பு, அது ஒரு புதிய அடிவானம். அர்ஜுன் தனது தாயின் மூலம் தன்னை மீண்டும் கண்டறிந்தான். அவன் இனி தனது ஆசைகளை புதைக்க மாட்டான். அவன் இனி தனது கனவுகளை கைவிட மாட்டான். அவன் ஒரு கலைஞன், ஒரு மகன், ஒரு மனிதன். அவன் தனது வாழ்க்கையை முழுமையாக வாழத் தயாராக இருந்தான். ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு வண்ணத்தையும், ஒவ்வொரு கோட்டையும் ரசித்து. இந்த இறுதித் தீர்மானம் அவனது மனதின் முழுமையான பரிணாம வளர்ச்சியின் சாட்சி. ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம், ஒரு முழுமையான வாழ்வின் வாக்குறுதி. அவனது வாழ்க்கை இப்பொழுது ஒரு அழகான ஓவியம் போல, ஒவ்வொரு நாளும் புதிய வண்ணங்களுடன், புதிய அர்த்தங்களுடன் விரிவடையத் தயாராக இருந்தது. அவன் இனி ஒருபோதும் தனியாக இல்லை. அவன் தனது கலையின் மூலம், தனது தாயின் அன்பின் மூலம் இந்த உலகத்துடன் என்றென்றும் இணைந்தான்.